கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை நேரத்திலே உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய மகன் ஜெஃப்ரி, இளைய மகன் ஜெஃப்ரியும் வந்திருக்கிறோம். எங்கள் ஆலயத்திலிருந்து ஒரு அன்பு மகன் டேனியும் நாங்கள் 3 பேராய் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரியில் நீங்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதில் என்னையும் அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவர்களுக்கும் பாஸ்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வந்து இந்த ஆலயத்தை கட்டும் காரியத்தை குறித்தெல்லாம் அதிகமாக நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாஸ்டருடைய ஒரே ஒரு தீர்மானம், அது எவ்வளோ நாள் ஆனாலும் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆலயத்தை கட்டணும் என்று இருந்தார். உன் விசுவாசத்தின்படி ஆமென், அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் சரியான நேரத்திலே இதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கவும் அழகான இந்த ஆலயத்தை கட்டவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு அதை உள்ள வரும்போதே பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு இடம், நல்ல அழகாக ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பிளான், ஃப்ரண்ட்லேருந்து எலிவேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மேலே உள்ளே வந்தால் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இருந்தது. அருமையான பாஸ்டர் பாடல் நடத்தி கொண்டிருக்கும் போதே இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் நிறைந்திருக்கிறதே எங்களால் உணர முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல, நான் கோயம்புத்தூர் சினாட் ஆஃப் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸில் அநேக ஆண்டுகள் செக்ரட்டரியாக, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அருமையான பாஸ்டரோடு தொடர்பு கொண்டு இங்கே நடைபெறுகிற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் அடிக்கடி சந்திக்கவும் அதை திட்டமிடவும் ஊழியர்கள் கூடுகையிலே வந்து செய்தி கொடுக்கவும் இருந்தோம். 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால போதும், அடுத்தவங்களை பிரசிடெண்ட் ஆக்குங்கன்னு நாங்கள் இறங்கி இப்பொழுது கேரளா ஸ்டேட் ஓவர்சியராக எஸ்பிசியில் இருக்கிறேன். அருமையான பாஸ்டர் அவர்கள் நீண்ட நாட்கள் இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்து இப்போ அதற்கு பேட்ரனாக இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே எல்லா ஊழியர்களையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சத்யநாதன் அவர்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியிலே வந்து அருமையான பாஸ்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து வைத்த ஒரு ஃபேமிலி கேம்பை, ஒரு கன்வென்ஷனில் தேவனுடைய செய்தி கொடுத்தார். ஏன் இந்த ஊழியத்தை மறக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருந்து கார்மெண்ட். இந்த பேர் வந்து நம்ம வெளியே சீக்கிரமாக பார்க்க முடியாது. கார்மெண்ட் அப்படின்னா வஸ்திரம் என்று சொல்லுவோம் இல்லையா, கார்மெண்ட் இந்தியா. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க கார்மெண்ட் இந்தியாவிலேருந்து கூப்பிட்ருக்காங்கன்னும் போது அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த புதிது. ஸோ கார்மெண்ட் என்ற பேர் என்னை ரொம்ப வெகுவாய் தொட்ட ஒரு பேராக இருக்கனால அதை மறக்கவே முடியாது. அருமையான பாஸ்டருடைய ரிலேட்டிவ்ஸ் சென்னையில் இருப்பாங்க. அதில் அப்பா அங்கே போகும்போதும் அவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. என் தகப்பனார் 1995ஆம் ஆண்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டார். அதற்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த 35 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலே மதுக்கரையிலும் கோவையிலும் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை என் தகப்பனாருக்கு பின்பாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் இந்த மாலையிலே நம் மத்தியிலே இறங்கி வந்து இந்த நாள் இந்த பிரதிஷ்டை ஆராதனை ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆசீர்வதித்து அடுத்தடுத்த ஆனிவர்சரிக்கு போகும்போது அடுத்தடுத்த குரோத், அடுத்தடுத்த கிளை சபைகள், அடுத்தடுத்த மேன்மைகள், அடுத்தடுத்த உயர்வுகளை கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு தரும்படியாக ஒரு அற்பமான ஆரம்பம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இதை மேன்மையாக வாய்க்கை செய்திருக்கிறார். இப்போ நீங்கள்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் வரும்போது பார்த்தேன், கீழே நல்ல ஒரு ஹால் இருக்குது, நல்ல ஒரு பாரிஷ் ஹால் மாதிரி இருக்குது. அதனால் மேலே கூட்டம் நடத்தவும் திருமணம் நடத்தவும் கீழே விருந்து செய்யவும் வசதியாக இருக்குது. நல்ல வழியெல்லாம் நல்லா நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இன்னும் இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்துவாராக.
ஒரு 3 அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாலையிலும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாய் வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கலாம். வாசிக்கலாமா? பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. பின்பு சூலூர்ல தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இது மாரி காலம் அல்ல, கோடை காலத்தின் மழையாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில், இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்டிகையிலே உலாவுகிறது போல அன்று இயேசு எருசலேம் தேவாலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையிலே உலாவிக் கொண்டிருந்தார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து புறப்படும்போது பார்த்தோம், இந்த ஏரியா அப்படியே டார்க்காக இருந்தது, பயங்கர கருகுமன் இருந்தது. நான் நினச்சேன் சூலூர் முடிஞ்சது இன்னைக்கு, எப்படி ஜனங்க வருவாங்க, இவ்வளோ பயங்கரமாக இருக்கே. அதாவது மழை கொட்டினாலும் நம்ம வேலைக்கு போகிறது தடையாகாது, பிஸ்னஸுக்கு போகிறது தடையாகாது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது தடையாகாது, கல்யாணத்துக்கு போகிறது தடையாகாது. ஆனால் ஆலயத்துக்கு போகணுன்னா மட்டும் எது தடை பண்ணிடும்? மழை உழுகவே வேண்டாம், ஒரு சாரல் அடிச்சா ஐயோ மழை பெய்யுது, எப்படி இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறது அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். ஆனால் மழை கொட்டினாலும் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு பின்னால் அந்த பாவ மூட்டை மாதிரி பேகை போட்டு எங்கே அனுப்பிடுவாங்க? ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் எங்கே அனுப்ப மாட்டாங்க? சண்டே கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் நல்லவங்க, நான் திருச்சி தஞ்சாவூரில் இருக்கவங்களை பற்றி சொல்கிறேன். நீங்களாம் ரொம்ப, சூலூரில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நான் அங்கேருந்து யோசிச்சோம், பயங்கரமாக இருக்கேன்னு. ஆனால் இங்கே வரும்போது கர்த்தர் இயற்கையை அனுகூலமாக்கி தந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்தை கட்டுவதோடு அல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கட்டுவதற்கு 7 நாள் உபவாசித்து ஜெபித்தவர்கள் கட்டி முடிந்த ஓராண்டிலே மறுபடியும் 7 நாள் உபவாசி ஜெபம் பண்ணீங்கல்ல, இதைத்தான் கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். நீங்க கட்டுறதுக்கு முன்னால செஞ்ச உபவாசத்தை விட கட்டின பிற்பாடு செய்த உபவாசம் இன்னும் மேன்மையானதா இருக்குன்னு விசுவாசிங்கன்னா மாத்திரம் கைத்தட்டுங்க. நன்மை பெற்றுக்கொள்ள கதறி ஜெபம் பண்றதை விட நன்மை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நன்றியோடு ஜெபம் பண்றமான்றது தான் முக்கியம். ஒரு காரியம் வேணும்னு கர்த்தர்கிட்ட போராடி கேட்கிற நாம் அதை பெற்றுக்கொண்ட உடனே அந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்திலே நின்று நன்றி சொல்லுகிறோமா? அப்ப இந்த பிரதிஷ்டை பண்டிகைன்றது என்னது? தேவனுக்கு நன்றி சொல்ல ஒரு தருணம். அதே போல இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு காரியம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பெர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்க போறாங்க. கர்த்தர் அதையும் செய்ய போகிறார். கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் விரிவாக்க போகிறார். ஆத்துமாக்களால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆகையினாலே ஒரு ஆலயத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆலயம் வளர்ச்சி அடையும். ஆலயத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆலயத்தின் வளர்ச்சிக்கு காரணமே ஒழிய ஆலயத்திற்கு ஊழியர் அல்ல. ஊழியர் யாருக்கு பிரயோஜனமா இருப்பார்னா வர்ற உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பார். ஆனா மக்களை கூட்டிட்டு வருவது யாருடைய கரத்துல இருக்கிறது? யாருடைய கரத்துல? யாருடைய கரத்துல? அப்படி விரல் காமிங்க, இப்படி விரல் காமிங்க, உங்ககிட்ட காமிங்க, உங்க கரத்துல இருக்கு. உங்க பக்கத்துல காமிங்க, உங்க கரத்துல இருக்கு.
ஆலயத்திற்கு ஆத்துமாக்களை அழைத்து வருவது யாருடைய கரத்தில் இருக்கிறது? யார் கரத்தில் இருக்கு? எத்தனை பேர் இப்படி ஒரு அழகான ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, வாங்கன்னு டைம் எடுத்து உங்க நண்பர்கள் வீட்டுக்கு, உறவினர்கள் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தீர்கள். இப்ப கர்த்தர் வாசப்படியில் நின்று பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடினீங்கல்ல, சந்தோஷம். இங்க வா, இந்த ஒரு வருஷமா எவ்வளவு பேர் வீட்டில் போய் என் நாமத்தை குறித்து மேன்மையாய் சுவிசேஷத்தை அறிவிச்சிங்க, எவ்வளவு பேரை ஆதாயம் பண்ணீங்கன்னு கர்த்தர் ஒருவேளை நம்மை கூப்பிட்டு இன்னைக்கு கணக்கு கேட்டால் எத்தனை பேர் கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கும்? நிசப்தம். இப்ப இன்னையில இருந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த ஆலயத்தை குறித்து மக்களுக்கு நற்செய்தி சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க எடுத்தோன்னு போய் இயேசுவை பத்தி ஒன்றுலாம் பேச வேண்டாம். போங்க, உட்காருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்ன்ற சாட்சி சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் குடிச்ச காப்பி இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கான்னு எனக்கு தெரியும். அதை மறுதளிக்க முடியுமா? நீங்க பெற்ற நன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை யாராலேயா மறுதளிக்க முடியுமா? முடியாது. ஆகினாலே இந்த ஆலய வளர்ச்சி உங்கள் கரத்திலே இருக்கிறது. இதை ஊழியமாக நீங்கள் எடுத்து செய்யும் போது அடுத்த ஆனிவர்சரி இந்த இடம் நிரம்பி, நான் வேற யாருக்கோ பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு இல்லை. இந்த சர்ச்காரங்களுக்காக பேசல, நான் வேற யாருக்கோ பேசிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஆனிவர்சரிக்குள்ளாக இந்த சபையார் என்ன பண்ண போறாங்க? இது பதிலே வரலையே, இது எப்படி போய் ஆதாயம் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஆலயம் வளரணும்னா அது யார் கையில இருக்கு? இந்த பகுதியில் எத்தனையோ பேர் தேவனை அறியாதவங்க இருக்காங்க. அவங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது யார் கையில இருக்கு? இதை நீங்க கருத்தா செஞ்சீங்கன்னா அடுத்த ஆனிவர்சரியில அது உங்க வாயில இருந்து வரணும், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்த ஆனிவர்சரிக்கு வேற யாரும் ஸ்பீக்கர் வருவாங்க. அப்ப அவங்க பார்ப்பாங்க இல்லையா? அவங்க பார்க்கும்போது இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் ஒரு படி மேல சொல்லட்டுமா? கீழே டிவி போட்டு கீழே இருக்கவங்களும் உட்கார்ந்து பார்க்கிற விசுவாசிக்கிறீங்களா? இது நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? இது நடக்கும், அதை என் கண் காணும்னு விசுவாசிக்கிறீங்களா? இதை நான் செய்வேன்னு நம்புறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இன்று முதல் செய்வாராக. ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தபோது இயேசு அந்த ஆலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாய் இருந்தது. கவனிங்க, சாலமன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிறார். நீங்க கொஞ்சம் முன்னால உங்களுடைய வாக்குத்தத்த வசனத்தை நீங்க போட்டீங்க. அந்த ஆலயத்தை தொடங்கவும் முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். எந்த கரம் வேலையை ஆரம்பித்ததோ அந்த கரமே செய்து முடிக்கும் என்று சகரியாவிலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த சூலூரிலே எந்த கரம் ஆரம்பித்ததோ அந்த கரமே வேலை முடிக்க கர்த்தர். வேலை தொடங்குவது பெருசு இல்ல, வேலைய இப்போ தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். நினைச்சவங்க எல்லாம் ஆலயத்தை கட்ட முடியாது. ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், ஆலயத்தை கட்ட முடியாது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், வீடு கட்டலாம், மாளிகை கட்டலாம், ஆனா ஆலயத்தை கட்ட முடியாது. ஆலயத்தை கட்டணும்னா அதற்கு ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்க வேண்டும்.
அழைப்பில்லாதவங்க ஆலயத்தை கட்ட முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரு மகிமையான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? அப்ப நீங்களாம் எங்க தெரியுமா இருக்கீங்க? அழைக்கப்பட்ட ஊழியனுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக கண்டுகொள்ள வேண்டும். அந்த தடி எடுத்தவனெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஊழியம் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, எங்கேயுமே வேலை கிடைக்கல, போற போக்க பார்த்தா பேசாம ஊழியத்துக்கு வந்துடலாம் போல இருக்குது. போற பக்கெல்லாம் கவர் கிடைக்கும், பாக்கிட்டு நிரம்பும். அப்ப அவங்க ஊழியத்தை என்னவா பண்றாங்க? வியாபாரம். ஒருத்தர் சொன்னாரு, ப்ராஃபிட்டிக்கல் மினிஸ்ட்ரி இஸ் ப்ராஃபிட்டபிள் மினிஸ்ட்ரின்னாரு. என்ன மினிஸ்ட்ரி? ப்ராஃபிட்டிக்கல் மினிஸ்ட்ரி இஸ் a ப்ராஃபிட்டபிள் மினிஸ்ட்ரி. ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன வந்து குவியுது? காணிக்க வருது. அதனால இன்னைக்கு என்ன பண்றாங்க? கண்ணை மூடி ப்ராஃபஸி. நேரா வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, கண்ணை மூடுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஒரு கரபரபரபரபலபா, உங்க வீட்டில் கருப்பா தெரியுது. எல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடுங்க. பச்சையா தெரியுதா? சிவப்பு தெரியுதா? கண்ணை மூடினா என்னதான் தெரியும்? இதே பாஸ்டர் வந்து உங்க வீட்டில் கர்த்தர் இருக்கிறான்னு நம்ப மாட்டாங்க. இதே அவர் வந்து உங்க வீட்டில் காளியை காண்கிறேன் அப்படின்னா நம்மால் ஆவில் நிறையும். யாரை பார்க்கிறேன்? உங்க வீட்டில் அப்படின்னு ஆட்டினா நம்மளோட உரிக்கவா, ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஆயத்தம் பண்ணி ஆவியில் நினைஞ்சு கத்துனா பாஸ்டர் பேசுறாங்க, நல்லா தான் பேசுறாங்க, சுமாரா இருக்கு. இதே நம்மால் பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் இந்த மாயை நம்பி இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி நிறைய பேர் போறாங்க. ஆனா ஆலயம் என்பது எப்படிப்பட்ட இடம்னா இயேசு உலாவும் இடம். நீங்க இயேசுவை பார்க்கணும்னா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஏன்னா ஆலயத்திலே தான் இயேசு இருந்து சில காரியங்களை எல்லாம் செய்கிறார். அப்ப ஆலயம் என்பது இது ஆண்டவராலே உண்டானது. யாராலே உண்டானது? இப்ப ஆலயத்திலே தேவன் உலாவுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார். யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப கர்த்தர் வாசம் பண்ணணும்னா ஒரு இடம் வேணும். அந்த இடம் எப்படி இருக்கணும்? அந்த இடம் எப்படி இருக்கணும் பிரதர்ஸ்? அந்த இடம் எப்படி இருக்கணும்? அந்த இடம் எப்படி இருக்கணும்? நம்முடைய தேவன் வாசம் பண்ணணும்னா அவர் எங்க தெரியுமா வாசம் பண்ண விரும்புறாரு? எங்க வாசம் பண்ண விரும்புறாரு? ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுவார். அப்போ இங்கே அவர் உலாவணும்னா இந்த இடம் எப்படி இருக்கணும்? இந்த இடம் எப்படி இருக்கணும்? இந்த இடம் அல்ல முக்கியம், இதுல இருக்கிறவங்க தான் முக்கியம். இடம்னா வெறும் கட்டடம், ஆனா இதுல இருக்கவங்க தான் ஆலயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆலயம். நீங்க தான் ஆலயம். இது எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்க மாட்டாரு, இதுல வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தான் பார்க்கிறாரு. அப்ப நான் வந்து வாசம் பண்ண எனக்கு என்னத்தை உண்டு பண்ணணும்? அப்போ ஒரு ஆலயம் கர்த்தர் தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து உங்கள் நடுவிலே வாசமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விரும்புகிறார். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால இயேசு எங்க போனாரு? பிரதிஷ்டை பண்டிகை வந்தபோது சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சாலமன் ஆலயத்தை கட்டும்போது அழகா கட்டிட்டு அதுக்கு முன்னால ஒரு போர்ட்டிகோ கட்டுறார். 20 முழ அகலம்,
10 முழ நீளமான ஒரு போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோ தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து அமருவார்கள். ஆராதனை முறைமை ஆலயத்துக்கு உள்ள நடக்கும். மற்ற நேரத்தில் போதனைகள் மற்ற எல்லா காரியங்களும் அங்கே வெளியே தான் நடக்கும். அந்த இடத்துக்கு பேர் சாலமோனுடைய மண்டபம் என்று பேர். ஏன்னா சாலமன் ஆலயத்தை கட்டிட்டு அதன் முகப்பிலே கிழக்கிலே ஒரு மண்டபத்தை ஆலயத்தை கட்டிட்டு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன மண்டபம். அப்படின்னா மண்டபம்னா நம்ம கல்யாண மண்டபம் அப்படி யோசிக்க கூடாது. ஒரு போர்ட்டிகோ, நம்ம ஆலயத்துக்கு முன்னால் ஒரு போர்ட்டிகோ, ஒரு 10 அடி, நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு போர்ட்டிகோ நீட்டுறோம் இல்லையா, சாயந்தரமாக சேர் போட்டு உட்கார்றோம் இல்லையாங்க, அந்த மாதிரி ஒரு போர்ட்டிகோ. இதில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த போர்ட்டிகோல பிரதிஷ்டை பண்டிகையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அங்கே தான் அற்புதங்கள் நடக்கிறது, அங்கே தான் அதிசயம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மண்டபத்திலே இருந்தாங்க? ஆமென். 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இயேசு எந்த மண்டபத்தில் உலாவினாரோ அற்புதம் பெற்றவர்கள் அங்க வந்தாங்க, அதிசயம் பெற்றவர்கள் அங்க வந்தாங்க, போதனை வேண்டும் என்பவர்கள் அங்க வந்தாங்க, இயேசுவை சோதிக்கிறவர்கள் அங்கே வந்தார்கள். இயேசு அந்த மண்டபத்திலிருந்து அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், சோதிக்கிறவர்களுக்கு பதில் கொடுத்தார். ஒரு அற்புதமான இடம் சாலமோனின் மண்டபம். அந்த எப்போ அங்க நடந்துட்டு இருக்காராம், பிரதிஷ்டை பண்டிகையிலே இயேசு உலாவினார். அப்போ ஒரு ஆலயம் என்றால் அது இயேசு உலாவும் இடமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்தை சும்மா சாதாரணமா சர்வசாதாரணமா கட்ட முடியாது, அதற்கு ஒரு அழைப்பு வேணும். தாவீது கேட்கிறாரு, சொல்றார் கர்த்தர்கிட்ட, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், ஒரு ஆலயத்தை கட்டும் வரைக்கும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவது இல்லை. பயங்கரமா பேசிட்டார் ராஜா இல்லையா, பயங்கரமா. அவருக்கு கர்த்தர்னா ரொம்ப பிரியம். தாவீது ராஜாக்கு வாழ்க்கையில பிரதானமே கர்த்தர் தான். அவர் மேல அவ்வளவு உயிர் வச்சிருந்தார். அதனால சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன் என்று தீர்க்கதரிசிட்டு முந்தின நாள் கூப்பிட்டு சொல்றாரு, தீர்க்கதரிசி நீ போங்க, நான் கர்த்தருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போகிறேன் சொன்னோன்னு தீர்க்கதரிசி சொல்றார், உம்முடைய மனம் போல செய்யும், உம்முடைய விருப்பத்தின்படி செய்யும், கர்த்தருக்கு தானே செய்ய போறீங்க, சந்தோஷமா செய்யுங்கன்னு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் தூங்குனா கர்த்தர் தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பிட்டு, நீ போய் சொல்லு தாவீதே, நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய். எப்படி வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நீ என்ன செய்ய மாட்டாய், நீ ஆலயத்தை கட்டவும் கூடாது. ஏன்னா நீ ரத்தம் சிந்தின யுத்த புருஷன். நீ 100 நுனித்தோல் வேணும்னா நீ 200 தூக்கிட்டு வரவன். 100 பேத்துக்கு நுனித்தோல் எடுத்தா போதும்னா நீ 200 பேரை தொல்லைப்படுத்துறவன். நீ ரத்தம் சிந்தின புருஷன், நீ ஆலயத்தை கட்டாத, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகன் ஆலயத்தை கட்டுவான். தாவீதுக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்ட போதே கர்த்தர் தாவீது கட்டுவார்னு அவருக்கு தெரியும். தாவீதுக்கு பணம் ஏராளம் இருக்குன்னு தெரியும். ஆலயம் கட்டுறதுக்கு இடத்தை எடுத்துட்டாருன்னு தெரியும். அதுக்கு முன்னால கர்த்தருடைய தீர்மானம், தாவீது கட்டக்கூடாது, தாவீதுக்கு சாலமன் என்ற ஒரு மகன் பிறப்பான், அந்த மகன் தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய ஆதீனத்தில் தீர்மானம் வச்சார். கை தட்டு. அதாவது உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதையும் தடாபுடான்னு செய்யறதில்ல, அவர் குறித்து நிதானமாய் முன்னே யோசித்து செய்வார். நம்ம பின்னால யோசிப்போம், தேவை வரும்போது யோசிப்போம், ஆனா நம்மை குறித்ததான யோசனை கர்த்தருக்கு முன்னே இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை குறித்து கர்த்தர் முன்னே யோசிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு முன்னே யோசிச்சிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும்னு 80 வருஷத்துக்கு முன்னால மோசேயை எகிப்திலே பிறக்க வைத்து, அந்த மோசேயை பார்வோன் அரண்மனையிலே வளர்க்க வைத்து, அந்த மோசேயை 40 வருஷம் வனாந்தரத்திலே பழக்க வைத்து 80வது வயதிலே மீண்டும் வந்து ஜனங்களை மீட்க
கர்த்தர் 80 இயர்ஸுக்கு முன்னால ஒரு தீர்மானம் போட்டுட்டாரு. என் ஜனங்களை மீட்க ஒரு குழந்தை இந்த தேசத்தில் பிறக்க வேண்டும். அவனை எங்க வளர்க்க வேண்டும்? அதே எகிப்தின் அரண்மனையிலே வளர்த்த வேண்டும். எங்க கொண்டு போய் வச்சுட்டார்? ரட்சகனை எங்க வச்சுட்டாரு? எந்த எகிப்திலிருந்து ரட்சிக்கணுமோ ரட்சகனை எகிப்தின் அரண்மனைக்குள்ளே வைத்து வளர்த்தார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கம்பெனி விஷயமா நிறைய பணத்தை எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறார். இவர் பணத்தை எடுத்துட்டு போறாருன்ற விஷயம் ஒரு திருடனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கம்பெனியில் அனுப்புறதுனால நியூஸ் பரவாயில்ல, இன்னார் பணத்தோட சென்னைக்கு போறாருன்னு. இவன் என்ன பண்ணிட்டான்? அவர் எந்த ட்ரெயினில் போறாருன்னு கேட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு இவரையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிட்டான்? இவர் எந்த ட்ரெயினில் ஏறினாரோ அதே ட்ரெயினில் ஏறிட்டான். ஏறி இவர் எந்த பேர்த்தில் படுக்கிறாரோ பக்கத்து பேர்த்தில் வந்து உட்காந்துட்டான். இவர் பார்த்தார், இவன் மொழியே சரியில்லையே, இவன் ஆளே சரியில்லையே, இவனை பார்த்தாலே என்ன மொழி இருக்குது? என்ன மொழி இருக்கு? திருட்டு மொழி இருக்குது. எப்படிடா இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நம்ம நிம்மதியா போறது? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு 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 10,000 ரூபா பாக்கெட்ல இருந்தாலே என்ன இருந்துகிட்டே இருக்கும்? ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வீடு போற வரைக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்ல ஒரு 5-6 பவுன் செயின் போட்டிருக்கோம். கரண்ட் போனோன்னு முதல்ல கை எங்க போகும்? இப்போ இவர் போறாரு, அவன் திருடன் ஏறி முன்னால் உட்காந்துட்டான். அவன் திருடன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் எந்திரிச்சு வெளியே போனான். போயிட்டு வருவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, அப்படி போயிட்டு வருவோம். இவரும் போயிட்டு வந்தார். அவர் பேர்த்தை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டார். இவனுக்கு திருடனுக்கு தூக்கம் வருமா? அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு மெட்ராஸில் கொடுக்கணும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணணும்? இடையில திருடிட்டு போகணும். இவனுக்கு தூக்கம் வருமா? இவன் தூக்கம் இல்லாமல் நைட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ட்ரெயின் சென்னை போச்சு, விடிஞ்சது, எந்திரிச்சாரு. அவர் பேகை தூக்கிட்டு ட்ரெயின் விட்டு இறங்கினாரு. பார்த்தா கையில் பண பேக வச்சிருக்காரு. நடந்து போயிட்டே இருந்தார். இந்த திருடன் பார்த்தான், ஏய், கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் வர வரைக்கும் நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன், இந்த பையன் கண்ணில் அகப்படவே இல்லையே, என்னடா சமாச்சாரம்? சரி, அவன் வெக்கத்தை விட்டு கேட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வருமா கேட்டார். சார், சொல்லுப்பா, நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் கூடயே வரேன் சார். தெரியுமே, எதை முன்னால் உட்காந்துருந்தீங்க. சார், ஒன்று சொல்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க, நான் வந்ததே இந்த பணத்தை திருடுறதுக்கு தான், அதுவும் தெரியும்பா அப்படின்னாரு. அப்போ நைட்டெல்லாம் தேடினேன் சார், இந்த பணம் எங்கே இருந்ததுன்னா. எப்படி நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? நான் தான் எல்லாம் உங்கள் தலைமாட்டில் காலில் சைட்லலாம் தேடினேனே. அடப்போடா, நான் உன் தலைமாட்டில் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். பணத்தை எங்கே வச்சுட்டேன்? எனக்கு தெரியும் நீ நைட்டெல்லாம் எங்கே தேடுவ, எங்கிட்ட தேடுவேன்னு தெரியும். அதனால தான் நான் எங்கே வச்சுட்டேன்? உன் தலைமாட்டில் பணத்தை வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். இப்போ மெட்ராஸ் வந்துருச்சு, என்ன பண்ணிட்டேன்? என்னோடத தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அவன் தலையில் இருந்தனால தெரியல. பார்வோன் இருந்த ஜனங்களை மீட்கிற ரட்சகன் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளேயே வச்சு ரட்சிப்பார்ன்றது அவனுக்கு தெரியல. என் கர்த்தர் செய்கிறது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். நீங்க சும்மா ஆலயத்துக்கு வரல, அவர் உலாவுகிற இடத்துல அற்புதம் நடக்கும். அவர் இறங்கி வந்து வாசம் பண்ணும் இடத்துல அதிசயம் நடக்கும். அவர் இறங்கி வந்து தாபரிக்கும் இடத்துல மகிமையான காரியம் நடக்கும். அதனாலதான் சொல்றாரு, என் ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த குறைச்சலாக்காதீங்க. தாவீது ஆசைப்பட்டாரு, நான் அரண்மனையில் இருக்கிறத விட எங்க இருக்க ஆசைப்படுறேன்? உம்முடைய வாசஸ்தலத்தில், வாசற்படியில். வாசப்படியில் யார் இருப்பா? 2 பேர் இருப்பாங்க. ஒன்று பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க, 2வது வாட்ச்மேன் இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள்லாம் அந்த ஹோட்டலுக்கெல்லாம் போய் பாருங்க, அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க. இந்த காரை இறங்கின உடனே ஒரு பெரிய சல்யூட் அடிப்பாங்க. நம்ம திருப்பி காரில் ஏறும்போது அங்கேருந்து வந்து நிற்பாங்க. சல்யூட் அடிச்சுக்கிட்டே உயின்னு விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? எதுக்காக? யூனிஃபார்ம்ல பிச்சை எடுக்கிறதுக்காக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் வா, இப்படி வா, இப்படி வான்னு
நம்ம கையவே எதிர்பார்த்துட்டு நிற்பாங்க. இந்த செக்யூரிட்டி பாருங்க, ஹோட்டல்ல நம்ம என்ன கொடுக்குறோன்றத பார்த்துக்கிட்டே சார் 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 அப்படின்னு வாங்க. என்ன அர்த்தம்னா கார்ல வந்திருக்கா, அதுக்கேற்ற மாதிரி கூடுன்னு அர்த்தம். அடுத்தது யார் இருப்பாங்க? பிச்சைக்காரங்க இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அம்மா தாயே ஏதாவது பிச்சை போடுங்கம்மா. பேதுரு கிட்ட யோவான் கிட்ட கேட்டான், ஐயா அம்மா பழைய சோறு கொடு அப்படின்னா கேட்டான். நம்ம ஊர்ல பிச்சைக்காரங்களாம் என்னன்னு கேட்டிருக்காங்க? அம்மா, உங்க ஊருக்குள்ள பிச்சைக்காரங்க வந்ததில்ல, நல்லவங்க, சூழூர் தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஏழைகள் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, வீதி வீதியா ரோடா வருவாங்களா, வந்து என்ன கேட்பாங்க? அம்மா தாயே, அம்மா தகப்பனேன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை, அவங்க என்னதான் கேட்பாங்க? ஏன்னா இந்த அம்மா தான் வீட்டில் இருக்கும், இந்த அம்மா தான் கிச்சனுக்கு முதலாளி. என்ன கேட்பாங்கன்னா, பழைய அம்மா தாயே புதுசாக வடித்த சோறும் கறி குழம்பும் கொடுமா, கூட கொஞ்சம் சில்லி சிக்கன் வச்சு கொடுமான்னு கேட்பாங்களா என்ன? அவங்க கேட்கும் போதே என்னதான் கேட்பாங்க? பழைய சோறு இருந்தா குடுமா. அப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னா ரொம்ப சாதாரண நிலைமை. தாவீது சொல்றாரு, ஊருக்குள்ள வந்தான் அரசன், ஆலயத்துக்குள்ள போனா சிறியவனிலும் எளியவனும் என்னை நான் தாழ்த்தி வாசலில் அமருவதை நாடுவேன்னு அவனுக்குள்ள இருந்த தாழ்மையை தான் கர்த்தர் உயர்த்தி 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 தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறவர். யாதொருவன் ஆலயத்திலே தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உலக வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவான். இந்த தாவீது என்ன கேட்டாரு? கர்த்தரிடத்தில் ஒன்றை அதையே எங்க இருக்கு? 27:4 எடுத்தவங்க வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை எதை நாடுவேன்? எதை நாடுவேன்? இன்னைக்கு நிறைய ஜெப குறிப்பு வருது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அதுக்கு அடுத்தது யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்தது யாரும் வாசிக்க மாட்டாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்ன? வாசிங்க. நான் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமையை பார்க்க. கரங்களை தட்டி அந்த தாவீது ராஜாவும் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நான் எதை விரும்புகிறேன்? அவருடைய மகிமையை காண விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆலயத்திற்கு தேவ மகிமையை பார்க்க வருகிறோம்? எத்தனை பேர் ஆலயத்துக்கு இதை தாங்காண்டவரே, அதை தாங்காண்டவரே, எங்க அப்பாவுக்கு இதை தாங்காண்டவரே, எங்க அம்மாவுக்கு இதை தாங்காண்டவரே, எங்க அண்ணனுக்கு இதை தாங்காண்டவரே, எங்க தாத்தாக்கு இதை தாங்காண்டவரே. சில பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு காலிலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் மகளுக்கு இடுப்பு வலியாக இருக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பையனுக்கு தொழில் இல்லை, ஒரு 10,000 ரூபா ட்ரை பண்ணுறான், ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணா இருங்க என்னுடைய கொழுந்தனார் பையனுக்கு இது இல்லையாமா. எல்லாமே ஆலயத்துக்கு வந்தா அப்பா பிதாவேன்னு அவரை பார்த்து தாத்தா தா 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 அப்பாவை ஆரம்பித்து அவர் என்னவா முடிக்கிறோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பாவேன்னு ஆரம்பிச்சு தாத்தா 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 அவர் என்ன ஆயிட்டார்? இப்போ ஆரம்பிக்கும் போது அப்பா, ஜெபம் முடியும் போது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்பாவை ஆரம்பிச்சு தாத்தால முடிச்சிருக்கிறோம்? ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? தாத்தா கேட்கறதுக்கா? அவரை தாத்தாவாக்கிறதுக்கா? இல்ல. இந்த தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன். அப்ப கர்த்தரிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டாரு. எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வந்தது. அதை திறந்து பார்த்த உடனே, ஐயா அன்பு போதகரே, கீழே வசனம் சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எனக்காக ஊக்கமாய் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஜெப விண்ணப்பம். அழகா ஹெட்லைன்லாம் போட்டு வசனம் போட்டு அதில் ரெட்டிங்கில் லைன்லாம் போட்டு கீழே, நான் வழக்கமாக ஒருவரை காதலித்து வந்தேன். நாங்கள் எப்பொழுதும் பஸ் ஸ்டாண்டிலே மீட் பண்ணி கொள்ளுவோம். ஒரு சில நாட்களாக அவர் வருவது இல்லை, அவரை நான் பார்க்கவும் இல்லை.
ஆகையினாலே நான் அவரையே நேசிக்கிறேன், அவரையே காதலிக்கிறபடியினாலே இந்த ஒன்றை நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன், அவனையே நாடுகிறேன். அவன் சீக்கிரம் எனக்கு முன்பாக தென்படவும் அவனை விவாகம் பண்ணவும் அந்த கர்த்தர் உதவி செய்யும்படி எனக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன். ஆல்நெட் பிரேயர்ல ஜெப குறிப்பு. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் அவளையே நாடுவேன். இன்னைக்கு நம்ம எதுக்காக வசனத்தை பயன்படுத்துறோம்? தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்துக்குன்னு போனா என் சுயத்தை அல்ல, என் கர்த்தருடைய மகிமையை பார்க்க அதை ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன். அதை என்ன செய்ய விரும்புகிறேன்? அங்க கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? எத்தனை பேர் தேவாலயத்தில் மகிமையை பார்க்கிறோம்? தேவ ஆலயம்னா அதுல மகிமை இருக்கணும். இந்த ஆலயத்தில் தேவ மகிமை இருக்கிறது. இனி வர்றவங்க ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ மகிமையை பார்க்க, இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஆராதனையிலும் மக்கள் இனி யாரை பார்க்க போறாங்க? யாரை பார்க்க போறாங்க? தேவனை பார்க்க போறாங்க. அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினார், அந்த ஆலயத்தை கட்ட விடல. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்க வேண்டிய மாதிரினா என்ன? பிளான். ஒரு ஆலயம் எப்படி இருக்கணும்னு முதல்ல ஒரு பிளான் போடணும். அந்த பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே. இப்போ அருமையான பாஸ்டர் ஜெரால் சொன்னார்ல, கட்டும் போது கீழே பார்க்கிங், கீழே ஆலயம் மாறி மாறி இருக்கனால அவங்க பர்மிஷன் தரமாட்டேன்ட்டாங்க. 7 நாளைக்குள்ள நாங்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? மாற்ற வேண்டியதா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் கொடுக்கணும். அவங்க அதை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இதெல்லாம் கரெக்டான அங்கீகரிப்பாங்க. அப்போ அந்த பிளான் ஒருவர் போடணும். அந்த பிளான் போட்டு ஓனர் அதற்கு சம்மதிக்கணும். எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, அந்த பிளான் போட்டு எங்ககிட்ட கொண்டு வருவாங்க. நாங்கள் ஜெபத்தோடு பார்த்து சொல்லுவோம், இதை இப்படி மாற்றுங்க, அதை அப்படி மாற்றுங்க. வாஸ்து அல்ல. யாரும் தப்பாக நினச்சக்கூடாது, பாஸ்டர் ஜான்சன் ஏதோ வாஸ்து சொல்கிறாருன்னு. நிறைய பேருக்கு பிளான் போட தெரியும், வீட்டுக்குள்ளே டாய்லெட் எங்கே வைக்கணும்னு தெரியாது. சில பேர் டாய்லெட்டே யோசிக்க மாட்டாங்க. நம்ம கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ. அப்போ அந்த பிளான்ல சில சேஞ்சஸ் கொடுப்போம். வீடு டெடிகேஷன் பண்ணும்போது சாட்சியில சொல்லுவாங்க, நாங்க போட்ட பிளான்ல கட்டியிருந்தோம், இந்த வீடே ஆகாம போயிருக்கோம், ஆனா பாஸ்டர் திருத்தனால இந்த வீடு இவ்வளோ அழகா வந்திருக்கு. அப்போ ஒரு பிளான் ஒருத்தர் கொடுக்கணும். தாவீது சாலமனுக்கு ஒரு பிளான் கொடுக்கிறார் ஆலயத்தை குறித்து. ஆலயம்னா எப்படி இருக்கணும், எதை எதை எப்படி இப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு 12ஆம் வசனத்திலே சொல்லுவதை எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடி எல்லாம், கவனிங்க, ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள், அவன் செய்ய வேண்டிய, கவனிங்க, எதனாலே? பதில் வரலையே. எதனாலே? எதனாலே? தாவீதோடு கர்த்தர் எப்படி பேசி இருக்கிறாரு? தாவீதோடு கர்த்தர் எப்படி பேசி இருக்கிறாரு? ஆவியிலே கர்த்தர் பேசுகிறார், என் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும். நீ கட்ட வேண்டாம், ஆனா கட்டுகிற உன் மகன் எப்படி கட்ட வேண்டும் என்ற மாதிரியை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அதிக நேரம் இல்ல, இதையெல்லாம் இப்படி 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 செஞ்சுட்டு 18ஆம் வசனத்தை வாசிங்க. தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டு மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும், இந்த மாதிரியின்படி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதிரியின்படி. நீ ஒரு மாதிரி செய்யக்கூடாது. என்ன மாதிரி செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தில் ஒரு மாதிரி இருக்காங்க. பை ஃபெய்த்
எல்லாம் ஃபெய்த். ஒருத்தர் சொல்றாரு, நான் படித்தது 8வது, ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு ட்ரெயின் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்னாரு. என்னது இது? என்ன வாக்கு கொடுத்திருக்காராம்? யோசிச்சேன், வேற எதையாவது ஒரு காரோ பைக்கோ சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். என்ன கொடுக்குறாராம்? இன்னொருத்தர் சொன்னேன், பிரதர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம்ல. என்ன பாஸ்டர் அவிசுவாசமா பேசுறீங்க, கர்த்தர் எனக்கு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன்னு இருக்காருன்னாரு. என்ன கொடுக்குறாரு? ஹெலிகாப்டர். என்ன பிரதர், என்ன எனக்கு ஹெலிகாப்டர் தர? ஹெலிகாப்டர் அப்படின்னா என்ன பாஸ்டர்? அப்படியே பறக்கும்ல மேலே. ஹெலிகாப்டர்னு சொல்லவே தெரியல. அவருக்கு என்ன வேணுமா? அவர் எங்கே குடியிருக்காருன்னா டவுன் ஹாலில் நடுவில் இருக்கார். அவர் வீடு 10க்கு 10. வீட்டை பற்றி குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 10க்கு 10 போகிற வழி சைக்கிள் போகிற அளவுக்கு தான் வழி. அதுக்குள்ளே தான் போன ஒரு மஞ்சப்பை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நம்ம தேவன் தர வல்லமையிலே குறைந்தவர் அல்ல, அவர் தர மாட்டேன்னு சொல்றவர் அல்ல. ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இந்த ஸ்டேஜுக்கு நான் வரணும்னா முதல்ல எதை ஏறணும்? அப்புறம் என்ன ஏறணும்? அப்புறம் என்ன ஏறணும்? அப்புறம் என்ன ஏறணும்? நான் இறங்கணும்னா படி யூஸ் பண்ணணும், ஏறணும்னா எதை யூஸ் பண்ணணும்? நான் பெரிய ஆளு, நான் பெரிய பாஸ்டர் மேலே ஏறினேன்னா தட்டிக்கு விழுந்து முன்னால் இருக்க 2 பல்லு போய் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில் வாயில கை வச்சுட்டு வெளியே போகணும். நான் சொன்னேன், பிரதர் கர்த்தர் சொன்னார்னா செய்வார், பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மஞ்சப்பையை தூக்கிட்டு வெயில் அலையிறீங்களே, ஒரு சைக்கிள் வாங்கினா நல்லா இருக்குமே. பாஸ்டர் ஹெலிகாப்டர் தரேன்னு இருக்கார் பாஸ்டர். யார் சொன்னது? இந்த ஊழியக்கார் தீர்க்க தரிசனம் சொன்னார். சரிப்பா இருக்கட்டும். ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தேன், மறுபடியும் அந்த மஞ்சப்பையோடு வந்துட்டு இருந்தார் ஒரு மீட்டிங்க்கு. பிரதர் சொன்னல பிரதர், சரி சைக்கிள் தான் உங்களுக்கு மிதிக்க முடியாது, இப்போல்லாம் டிவிஎஸ் ஃபிஃப்டி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இருக்குது, ஒரு லோனு என்ன போட்டு வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போகலாம். பாஸ்டர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு என்ன வருது? அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தேன், அன்னைக்கு பார்த்தா அதே சட்டை அதே பேண்ட் போட்டு வர்றாரு, அதே மஞ்சள் பை. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு ஏதோ போகுது. ஏன் பிரதர், ஏதோ ஒரு டிவிஎஸோ ஒரு பைக்கோ வாங்கிட்டீங்கன்னா இங்கேருந்து திருப்பூர் போகிறீங்க, அவனாசி போகிறீங்க, கஷ்டப்பட்டு நடக்கிறீங்களே பிரதர். பாஸ்டர் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு 15-20 வருஷமா பார்த்துட்டேன், மஞ்சப்பையும் மாறல, அவர் நடையும் மாறல, ஆனால் என்ன இருக்குது? சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்துட்டார், கொடுப்பாரா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாளைக்கு ஹெலிகாப்டர் கொடுத்துட்டார், எங்க நிறுத்துவீங்க? எங்க நிறுத்துவீங்க? வீடு டவுனால் நடுவில், சைக்கிள் போகிறதுக்கு தான் இடம், பஸ்ஸில் இறங்கினா 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும். ஹெலிகாப்டர் எங்கே நிறுத்துவீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியாதுங்க. அப்புறம் எப்படி ஹெலிகாப்டர் ஓட்டுவ? சரி வேண்டாம், பைலட் வச்சுக்கோ. பைலட்டுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? நீ 2 வீலர் வாங்கிறதுக்கே உனக்கு வழி இல்லை, வசதி இல்லை, உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி நீ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் அவனாசி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர் வேணுமா? அப்போ இது என்ன விசுவாசம்? இந்த மாதிரி விசுவாசம் இல்லை, அது ஒரு மாதிரி விசுவாசம். இன்னைக்கு கடைசி காலத்தில் இது பரவி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு மாதிரியை கொடுத்து அந்த மாதிரி படிப்படியாய் உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. தாவீது சாலமன்ட்ட சொல்றார், இந்த பார், நீ ஆலயம் கட்டுற, உனக்கு பணம் இருக்கு, உனக்கு புகழ் இருக்கு, உனக்கு வசதி இருக்குன்னு ஏதோ மாதிரி கட்டாத, இந்த மாதிரி கட்டு. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஆவியிலே இந்த காலம் தான் பரிசுத்த ஆவியை பெற்ற காலம். ஆனா அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் ஆவியிலே கர்த்தரிடத்தில் பெற்ற ஆலயத்தின் மாதிரியின்படி செய்ய நீ ஜாக்கிரதையாயிரு. அந்த 19ஆம் வசனம் சொல்லுது, இந்த மாதிரியின்படி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதிரியின்படி. ஞானஸ்நானம் இந்த மாதிரியின்படி தண்ணியில இறங்கி மூழ்கி எடுக்கணும்னு
பைபிள் சொல்லுது இந்த மாதிரி தான் எடுக்கணும்னா குழந்தையில தூக்கிட்டு போய் தண்ணியை தெளிச்சா ஸ்நானம் அல்ல. எப்படிதான் எடுக்கணும்? இயேசு தண்ணீரில் இறங்கி மூழ்கி எடுத்து ஒரு மாதிரியை வச்சா நாமும் அந்த மாதிரி தான். ஆலயத்திற்கு கர்த்தர் தாவீதுக்கு ஒரு மாதிரியை கொடுத்தார். சாலமன்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி. அது என்ன மாதிரி? இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி. கை தட்டி சும்மா இப்படி காமி அப்படி செஞ்சிருன்னு சொல்ல, கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஒரு ஆலயத்திற்கு வரைபடத்தை கர்த்தர் தாவீதுக்கு வரைஞ்சி எதை எங்கெங்க இருக்கணும்னு எழுதி கொடுத்த மாதிரியின்படியே சாலமன் தேவாலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தில் இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். கைதட்டி. பரிசுத்த மாதிரியின்படி கட்டப்பட்ட ஆலயத்திலே இயேசு உலாவுவார். அன்றைக்கு சாலமன் ஒரு மண்டபத்தை கட்டினார். அதில் இயேசு உலாவ காரணம் என்ன? அவர் ஒரு மாதிரியை கொடுத்தார். அடுத்தடுத்து வர்றவங்க அந்த மாதிரியின்படி கட்டினாங்க. அதுக்கு பேரே சாலமனின் மண்டபம். அங்கே இயேசு உலாவினார். இன்று இந்த ஆலயம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மாதிரியை பெற்று கட்டப்பட்டபடினாலே இன்று முதல் கர்த்தர் இங்கே உலாவ போகிறார். நல்ல ஆவியில நிறைஞ்ச விசுவாசிகள் எல்லாம். இரண்டாவது ஆலயத்தில் என்ன இருக்கும்? லூக்கா 21ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து. அவர் பகல் காலங்களிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினார். ரெண்டாவது ஆலயத்தில் என்ன இருக்குன்னா பிரீச்சிங் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரீச்சிங் இருக்கு. ஆலயத்தில் என்ன இருக்கு? சொல்லுங்க பக்கத்துல, சொல்லுங்க பக்கத்துல, சொல்லுங்க பக்கத்துல. பிரீச்சிங் இருக்கு. பாஸ்டர் என்னை அழைக்கும் போதே சொன்னார், பாஸ்டர் யூ ஹேவ் 1 hour டைம் ஃபார் பிரீச்சிங். எவ்வளவு நேரம்? 1 hour டைம் பிரீச்சிங் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நிறைய இடத்துல போனா பாடுவாங்க 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 பாடுவாங்க. அதுவும் புது பிரசங்கியருக்கு பார்த்தா இன்னும் பாடுவாங்க. நம்ம கெஸ்டா போய் உட்காடுறோம்ல, நமக்கு அவங்க எப்படியெல்லாம் பாடுவாங்கன்னு காமிக்கிறதுக்காக அப்பதான் இசை விதவிதமா போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க. 15 நிமிஷம் ஆராதனையை 45 நிமிஷம் பண்ணிட்டு பாஸ்டர் சுருக்கமா ஒரு 15 நிமிஷத்துல மெசேஜ் கொடுத்துறீங்களா? நம்ம வேலை கட்டு டிராவல் பண்ணி எத்தனை நேரம் பேசுறதுக்கு? இதுல என்னதான் பேச முடியும்? சாங்ஸ் வர்ஷிப், வர்ஷிப் சாங், சாங் வர்ஷிப், வர்ஷிப் சாங். நின்று பாடுவோம், உட்கார்ந்து பாடுவோம், டான்ஸ் ஆடி பாடுவோம், படுத்து பாடுவோம், தூங்கி பாடுவோம். எத்தனை பாட்டு பாடி 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 எல்லாம் டயர்டா பாட்டிகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து எல்லாம் அங்கங்க உட்காந்து வாசிக்கிறவங்க எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் ஆராதனை நிறுத்திட்டு சுருக்கமான வசனத்தை தியானித்து நேரம் அதிகமானபடினாலே நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? சுருக்கமாக தியானித்து அந்த பிரசங்கரை ஆரம்ப. நான் சுருக்கமாக பேசுகிறேன். இப்பொழுது முதல் குறிப்பு நேரம் இல்லாதபடினாலே விட்டு விடுகிறேன். இரண்டாவது குறிப்பு நேரம் இல்லாதபடினால விட்டு விடுகிறேன். மூன்றாவது குறிப்பு நேரம் இல்லாதபடினாலே விட்டு விடுகிறேன். இதில் 7 குறிப்பு நேரம் இல்லாதபடினாலே ஆமேன் போட்டு விடுகிறேன். வந்ததுல என்ன பிரயோஜனம்? தேவாலயத்தில் அவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? பிரசங்கித்தார், பிரீச் பண்ணினார். ஒரு ஆலயத்திலே பிரீச்சிங் மிக 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 முக்கியம். எவ்வளோ நேரம் பிரீச் பண்றோமோ அவ்வளோ நேரம் உபதேசம். அந்த வாரம் முழுவதும் நமக்கு பலன் உண்டாகும். அந்த வாரம் முழுவதும் ஜெயம் உண்டாகும். வசனமே பிசாசை ஜெயிக்க வைக்க உதவுன்னு என் கூட யாராவது நம்புற ஆண்கள் பெண்கள் இருந்தா அவங்க மாத்திரம் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:14. அவரை நோக்கி
அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன், ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர், பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பருகரும் கண்டு. கவனிங்க, அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அதிசயங்கள். ஆலயத்தில் என்ன நடக்கணும்? ஒரு ஆலயம்னா அங்க என்ன நடக்கணும்? அந்த அதிசயம் எப்ப நடக்கும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்ப பிரீச்சிங்ல கேட்கிறாங்க, அதை நம்புறாங்க, அற்புதம் நடக்கிறது. இன்னையில இருந்து இந்த ஆலயத்துல ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு பிரீச்சிங் அப்புறம் அற்புதம் நடக்க போகிறது. ஹீலிங் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையிலும் பிரீச்சிங் அப்போ நீங்க கவனிச்சு கேட்கணும். அதுல ஒரு வார்த்தை உங்களை தொடும், ஒரு வார்த்தை அவரை தொடும், ஒரு வார்த்தை அவரை தொடும், ஒரு வார்த்தை இவரை தொடும். எந்த வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னு கவனிக்கணும். இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஒரு பால் இங்க போகுது, ஒரு பால் அங்க போகுது, ஒரு பால் இங்க போகுது. எங்க வருதோ வர பால கேட்ச் எடுத்தா அவனுக்கு ஒரு பாயிண்ட், வர பால 4 விடாம தடுத்தா ஒரு பாயிண்ட். உங்ககிட்ட வர பால கேட்ச் எடுக்கவும் தடுத்து போற உங்களுக்கு விட்டு போறதை தடுக்கவும் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது என்னவோ அதற்கு ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு வசனம் அவருக்கு பேசும், ஒரு வசனம் குழந்தைக்கு பேசும், ஒரு வசனம் பாட்டிக்கு பேசும், ஒரு வசனம் அண்ணனுக்கு பேசும், ஒரு வசனம் தம்பிக்கு பேசும். யாருக்கு எந்த வசனம் வருதோ பிடிச்சு விசுவாசமா கேட்டீங்கன்னா ஹீலிங் நடக்கும், அற்புதம் நடக்கும். இந்த ஆலயத்திலே அற்புதம் நடக்கிறத கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஓடி வர போறாங்கன்னு எத்தனை பேர் இந்த ஆனிவர்சரியில இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற அற்புதத்துல ஜனங்க பார்த்து அந்த இயேசு எனக்கு வேணும்னு வரப்போறாங்க, வசனத்தை கேட்க போறாங்க. அற்புதம் நடக்க போது அவங்க ஆலயத்தை நிரப்ப போறாங்க. காலி இடம், காலி சேர் நிரம்பி கீழே இருக்கிற இடத்திலும் ஜனங்கள் நிரம்ப தக்கதாக அற்புதம் நடந்த உடனே என்ன நடக்கும்னா, ஹீலிங் நடந்தாச்சுன்னா பிரைசிங் நடக்கும். பாலகர் துதிக்கிறார்கள். இந்த ஆலயம் என்ன ஆலயமா இருக்க போது? துதிக்கிற ஆலயம், பிரைஸ் பண்ணுகிற ஆலயமா இருக்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையில இருந்து இந்த ஆலயம் கர்த்தரை துதிக்கிற ஆலயமாக மாற போகிறது. துதிக்கிற ஆலயமா, துதிக்கிற ஆலயமா. இந்த ஆலயத்தில் டீச்சிங்ல மனம் மாறணும், குணம் மாறணும். என்ன மாறணும்? ஆலயத்துக்கு வந்தும் மனம் மாறாத நிறைய பேர் இருக்காங்க, குணம் மாறாத நிறைய பேர் இருக்காங்க. இயேசு சொல்றதே மனம் மாறு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் மாறு. டீச்சிங் எதுக்கு? மனமும் குணமும் மாறணும். ஒரு சபையில நான் போய் நின்று பிரசங்கம் பண்றேன், அது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என் ஜன்னலுக்கு பின்னால ரோடு, நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரிடத்திலே வருகிறவனை கர்த்தர் அவன் மனதை மாற்றுகிறார், அவன் குணத்தை மாற்றுகிறார் அப்படின்னா எலெக்ஷன் டைம் கீழே ஆட்டோ வந்து நின்று பாட்டு போட்டான். என்ன பாட்டு தெரியுமா? மாறாது ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. சினிமா பாட்டை போட்டு நிக்கிறான். என்ன மாறாது? மனமும் குணமும். உலகத்தானா இருக்கிற வரைக்கும் மாறாது. சத்தியத்தை கேட்டுட்டா அத்தனை குணமும் மாறும், அத்தனை மனமும் மாறும். மனம் மாறுறவங்க விசுவாசிப்பாங்க, ஹீலிங் நடக்கும். ஹீலிங் நடந்தோடனே அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை துதிக்கிற கூட்டமாக மாறுவார்கள். இன்று முதல் சூலூர்ல இந்த ஆலயம் தேவனை துதிக்கிற ஆலயமாக மாற போதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா? நடக்குமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க துதிக்க போறீங்களா? நீங்க கேட்க போறீங்களா?
நீங்க பிரைஸ் பண்ண போறீங்களா? நீங்க ஹீலிங் பெற போறீங்களா? உங்க பிசினஸ்ல, உங்க வீட்டுல, உங்க சரீரத்துல, இந்த ஆலயத்திலே ஹீலிங் நடக்க போகிறது. இங்கே துதி எழும்ப போகிறது. ஆலயத்திலே அடுத்த ஒரு காரியம் வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 22:17. அப்போஸ்தலர் 22:17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில். போதும். தேவாலயத்திலே என்ன செய்தேன்? அப்ப தேவாலயம் எதுக்கு? தேவாலயம் எதுக்கு? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில். அந்த வசனத்தை வாசிங்க. ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவரை. அப்போ ஆலயத்துல நம்ம ஜெபித்தா நம்ம யாரை தரிசிப்போம்? யாரை தரிசிப்போம்? பின்னால் இருக்கவங்களாம் சொல்லாம யாரை தரிசிப்போம்? பிரதர் சொல்ல யாரை தரிசிப்போம்? இனி ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு வந்து நீங்க செய்யற ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம், என்ன ஜெபமோ வந்தீங்கன்னா நீங்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாக இந்த ஆலயத்திலே மாற போறீங்கன்னு. எவ்வளவு பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இந்த ஆலயத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். நீங்க கனவு கண்டதெல்லாம் போதும். எரும மாடு வந்து முற்றுறது மாதிரி கனவு கண்டது போதும். யானை துரத்துற கனவு போதும். இனி வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் மனக்கண்கள் திறந்து கர்த்தர் வெளிப்பட்டு தரிசித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் உங்களுக்கு மிக அழகாக இந்த ஆலயத்திலே இருந்து கர்த்தர் தரிசனமாக போகிறார் என்று எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பிரேயர் என்பது மிக மிக முக்கியம். மறந்துடாதீங்க. மறந்தும் இருந்துடாதீங்க. எது முக்கியம்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நேரம்ன்றது நிறைய பேருக்கு நல்ல உறங்கும் நேரம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க தூங்குறது யாருக்கும் தெரியாதுல்ல. நம்ம இங்கன்னு பார்ப்போம். ஓயா ஓ, சில பேர் அன்பா வாயா வா தூங்கி விழு தோத்திரம் 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 தோத்திரம். அப்புறம் சில பேர் காலாட்டி காமிப்பாங்க, நான் தூங்கல முழிச்சுட்டு தான் இருக்கேன்ற மாதிரி. இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தா என்ன இருக்கணும்? கருத்தான ஜெபம் இருக்கணும். என்ன ஜெபம் இருக்கணும்? என்ன ஜெபம் இருக்கணும்? கருத்தான ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் கருத்தாய் இருந்தால் அதிலே நல்ல தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் தன்னையே வெளிப்படுத்துவார். தன்னை வெளிப்படுத்தினால் நாம் செய்ய வேண்டிய திட்டம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நடக்க வேண்டிய வழியை போதித்து ஆசீர்வதித்து நடத்தி நம்மை உயர்த்தி இதே சூழலை எங்க தலை குனிந்து நடந்தோமோ அங்கே தலை நிமிர்ந்து நடக்க தேவன் நமக்கு இன்று இந்த சபைக்கு உதவி செய்ய போகிறார். சபை என்பது சாதாரணமான இடம் அல்ல. ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம் தருகிற இடம். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை தரணும்னு தெரியும். அன்னாள் வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணா வீட்டில் இருக்க பாஸ்டர் கர்த்தர் எழுப்பி ஆலயத்துக்கு போன்ட்டாரு. வீட்டில் இருக்கிற பாஸ்டரை என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்துக்கு போன்ட்டாரு. யார் வந்தது? இப்போ அங்க யார் வந்தது? ஏலி ஆசாரியன். பாஸ்டர் வராரு. ஏன் இன்னைக்கு கர்த்தர் ஆலயத்துக்கு போக சொன்னாரு? வந்து பார்த்தா ஒரு அம்மா கீழே அப்படியே உளுந்து கிடக்குறாங்க. அவர் பார்த்தாரு, இது என்ன இந்த அம்மா அப்படின்னு கிட்ட போனா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. உள்ள கண்ணெல்லாம் அப்படி கண்ணீரா இருக்கு. அப்படியே இந்த அம்மா விழுந்து கிடக்குது. அவர் சொல்றாரு, ஏமா எந்த மட்டும் குடித்து வெறித்திருப்பாய், எந்திரிமா வீட்டுக்கு போமா, கதவை பூட்டணும் இல்ல. அவர் சொல்றா, ஐயா நான் குடித்தவள் வெறித்தவள் அல்ல, நான் கிளேசம் உள்ளவள். என் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். அப்படியா? சமாதானத்தோடே போ. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விருப்பம் நிறைவேறப்பட்டது. பரலோகத்தின் தேவன் உனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார். ஒண்ணு நீங்க தரிசனத்துல கர்த்தரை பாப்பீங்க, இல்ல கர்த்தர் ஊழியரை அனுப்பி உங்க ஜெபத்திற்கு பதில கொடுக்காம அனுப்பவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 2 குறிப்பை 2 நிமிஷத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 21, 22 வசனங்கள்.
இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் உயிரோடே இருக்கிறேன். தேவாலயத்திலே ப்ரொடெக்ஷன் இருக்கு. எவன் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நம்ம ஆலயத்துக்குள்ள இருந்துட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆலயத்துல இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேயர் பண்றவன், பிரைஸ் பண்றவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கர்த்தர் ஆலயத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர் அந்த காலத்து சிபிஎம்ல. அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், அவங்க இந்த குறிப்பிட்ட நாளில் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், சரி அவங்க கூப்பிடுறாங்க ஜெபத்துக்கு போகலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாராம், இல்லை அது திட்டம், அது தவறானது, நீ போகாத. அப்போ அசிஸ்டண்ட்டை சொன்னாராம், இல்லைப்பா நம்ம அங்கே போனால் ஏதோ பிரச்சனை வரும் மாதிரி இருக்குது, நம்ம போக வேண்டாம். அசிஸ்டண்ட் கோவம் வந்துருச்சு. என்ன பாஸ்டர், டைம் எல்லாம் கொடுத்துட்டோம், அவங்க சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்ன திடீர்னு வேண்டான்றீங்க? இல்லைப்பா கர்த்தர் எனக்கு ஏவுதல கொடுக்குறாரு, போக வேண்டாம். போங்க பாஸ்டர், நீங்கள் வரலாம், நான் போயிட்டு வரேன்னு போயிட்டார். அங்கே போனால் அவன் ஆளை செட் பண்ணி அட்டி சாத்தி எடுத்துட்டான் பாஸ்டர். ஜிப்பாலாம் கிழிஞ்சு ரத்த காயத்தோடு வந்தாராம். என்னாச்சுப்பா, விருந்து சாப்பிட்றேன்னு போனீங்க, அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? அடின்னு அடிச்சுட்டான். வந்தாச்சு. நாலாவது நாள் இந்த பாஸ்டர் என்ன சொன்னாராம், அந்த வீட்டுக்கு போகலான்னு. இவர் சொன்னாராம், வேண்டாம், ஏற்கனவே போய் என்ன வாங்கிட்டு வந்தேன், அடி வாங்கிட்டு வந்தேன், போடா நீ இருந்துக்கோன்னு இவர் போயிட்டார். இவர் போய் திரும்பி வந்தா இவன் ரத்த காயத்தோடு உட்காந்துருக்கான். மறுபடியும் என்னாச்சுடா, நீங்க போயிட்டீங்களா? அன்னைக்கு அடிச்சானுங்கல்ல, அந்த ஆளுக்கு வேற ஆளுகளை போட்டு இந்த பாஸ்டர் சரியான சாமர்த்தியமான ஆளு, இந்த தடவை தப்பிச்சிட்டாரு, இப்ப ஆலயத்துல பாரு விட வேண்டாம், இங்க வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் மறுபடியும் யாரை போட்டு அடிச்சிட்டாங்க. அதாவது ஊழியக்காரனாவே இருந்தாலுமே எதை எப்போ செய்யணுமோ செஞ்சா கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும். இந்த பவுல் பாருங்க, அவரை அடிக்கணும்னு நினைச்சாங்க. எங்க வந்து அடிக்கணும்னு? ஆலயத்துல வந்து அடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் ஆலயத்தின் நிமித்தம் அந்த பவுலை பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். மாம்சீகத்துல ஆலயத்துக்கு வந்தா அடி விடுவோம். ஒருத்தர் ஆலயத்துக்கு வந்தார். எதுக்கு தெரியுமா வந்தாரு? ஒரு பையனை, நான் என் மகன் சொன்னேன், டேய் அந்த பையன் எதுக்கு வந்திருக்கான், யாரு என்ன விசாரின்னு. அவன் விசாரிச்சா அவன் வந்தது ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கான்? தேவனை ஆராதிக்கல. எதுக்கு வந்திருக்கான்? ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால அவன் ஆலயத்தில் இருக்கான்றதுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. அவனுடைய நோக்கம் சரியில்லை. இன்றைக்கு நம்முடைய நோக்கம் சரியா இருந்தா ஆலயத்திலே நமக்குரிய பாதுகாப்பை, நம்ம குடும்பத்துக்குரிய பாதுகாப்பை, நம்முடைய தொழிலுக்குரிய பாதுகாப்பை, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளை இடுவார் என்பதை. கடைசியா ஒரு ஆலயத்துல என்ன இருக்கணும்னா, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு? கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் போதிக்கிறார், கர்த்தர் சுகமளிக்கிறார், கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கிறது, கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் தரிசனம் இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. 7வது கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு? ஆலயம் இருக்கு. இந்த ஆலயம் சம்பூர்ணமா இருக்கணும்னா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? பின்னால வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வந்து ஆலயத்துல வைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க தசம பாகம் சரியா ஆலயத்துக்கு வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு தவறாமல் இருக்கும், உங்க ஆகாரம் தட்டாமல் வரும். கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு?
ஆகாரத்தை நீங்க திருப்தியா சாப்பிடணும்னா உங்க தசம பாகத்தை எங்க கொண்டு வரணும்? எங்க கொண்டு வரணும்? அதை வஞ்சிக்க கூடாது. அது இங்க வந்தாதான் அது நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம தொழிலுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சகோதரன் ஆலயத்துக்கு வந்தார். வேலை இல்லை, ஜெபம் பண்ணுங்கன்னார். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. வேலை கிடைச்சிருச்சு. 500 ரூபா சம்பளம். முதல் மாதம் சம்பளம் வாங்கினார். ஓடி வந்தார். டம்மு 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 டம்முன்னு கதவை தட்டினார். பாஸ்டர் வீட்டு கதவை. என்னாச்சின் பாஸ்டர்? முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன், 500 ரூபா கொடுத்தாங்க, இந்தாங்க தசம பாகம். எவ்வளோ? 50 ரூபா. ஒரே சந்தோஷம். பாஸ்டர் வாங்கினார், ஜெபம்னார். மாசம் மாசம் கொடுத்தாரு. 6 மாசத்துல ப்ரமோஷன். சம்பளம் 1000 ரூபா ஆயிடுச்சு. ஓடி வந்து கதவை தட்டினார். பாஸ்டர், எனக்கு பதவி உயர்வு கொடுத்து 1000 ரூபா சம்பளம் ஆக்கிட்டாங்க, இந்தாங்க தசம பாகம். எவ்வளோ? 3-4 மாசத்துல மறுபடியும் இன்கிரிமெண்ட், 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. தூக்கிட்டு ஓடி வந்தார். பாஸ்டர், சபையார் ஜபத்தெல்லாம் கேட்டு எனக்கு உயர்த்தி 2000 ரூபா சம்பளம், இந்தாங்க தசம பாகம். எவ்வளோ? ஒரு 6 மாசத்துல மறுபடியும் ப்ரமோஷன், 3000 ரூபா சம்பளம். எவ்வளோ? ஏங்க நீங்க இவ்வளவு முணுமுணுத்து சொல்றீங்க? உங்ககிட்ட காசு கேட்கல, அவரை சொல்றேன். இவ்வளோ பருதமா 300 அப்படின்றீங்க, உங்ககிட்ட காசு கேட்ட மாதிரி. அவருக்கு இப்ப திடீர்னு 4000 ரூபா சம்பளம் ஆயிடுச்சு. எவ்வளவு கொடுக்கணும் இப்போ? எல்லா ஜபத்தை கேட்டு கர்த்தர் 5000 ரூபா சம்பளம் ஆக்கிட்டாரு. இப்ப எவ்வளவு வந்திருக்கு அவருக்கு? எவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும்? வந்தார். மாஸ்டர் இந்தாங்க. என்னங்க? தசம பாகம் தான். இவ்வளோ பரிதாபமா கொடுக்குறீங்க. 5000 ரூபா சம்பளம் கொடுத்தான், இந்தாங்க 500 ரூபா தசம பாகம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரதர், 500 ரூபா தசம பாகம் கொடுக்குறீங்க, இவ்வளோ துக்கமாக கொடுக்குறீங்களே? பின்ன என்ன பாஸ்டர், ஒரு நாள் என் சம்பளமே 500 தான், 500 ரூபா கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குன்னார். உண்மையை பார்த்து ஜபத்தை பார்த்து கர்த்தர் உயர்த்தினா இப்போ கொடுக்கறதுக்கு என்னவா இருக்கு? சங்கடமா இருக்கு. பாஸ்டர் சொன்னாராம், பிரதர் விசனமாயும் அல்ல, கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா. 500 ரூபா சம்பளம் வாங்கும்போது 50 ரூபாயை சந்தோஷமா கொடுத்தீங்க. இப்போ 5000 ரூபா வாங்கும்போது 500 ரூபா தசம பாகம் துக்கத்தோடு கொடுக்குறீங்க. வாங்க பிரதர் முட்டி போடுங்க. ஜெபமனார். பாஸ்டர், ஆண்டவரே, இந்த மனிதனுக்காக நாங்கள் சபையா ஜெபித்தோம், வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுத்தீங்க, 500 ரூபா சம்பளம் கொடுத்தீங்க, 50 ரூபா தசம பாகத்தை மகிழ்ச்சியோடு கொடுத்த இந்த மகன் 5000 ரூபா சம்பளத்திலே 500 ரூபா தசம கொடுக்க வருத்தத்தோடு கொடுக்கிறார். ஆண்டவரே, இவர் சந்தோஷத்தோடு கொடுக்க மீண்டும் இவர் சம்பளத்தை 500 ரூபாய்க்கு மீண்டும் இவர் சம்பளத்தை 500 ரூபாய்க்கு அப்ப 50 ரூபாய் எப்படி கொடுப்பாரு? சந்தோஷமா கொடுப்பாரு. விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல. உங்க பணத்தை வாங்கி தான் ஒரு பொழப்பு ஓட்டணும்னு இல்லை. ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் சபையிலே ஆகாரம் உண்டாயிருக்க உங்கள் தசம பாகங்கள் ஆலயத்துக்கு வரணும். அதை பிரிச்சு பிரிச்சு யார் யாருக்கும் அனுப்பக்கூடாது. உங்களை நடத்துகிற மேய்ப்பனுடைய கரத்தில் கொடுத்தா ஆலயத்திலும் ஆகாரம் இருக்கும், உங்க வீட்டிலும் ஆகாரம் இருக்கும், உங்க வேலையும் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தொழிலும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலிருந்து கர்த்தர் இந்த ஆலயத்திலே உலாவ போகிறார். கர்த்தர் இந்த ஆலயத்திலே உலாவ போகிறார். ஒவ்வொரு ஆராதனைக்கு வாங்க, கர்த்தர் இங்கே பேச போகிறார், உங்களுக்கு கற்பித்து கொடுக்க போகிறார், பிரீச் பண்ண போகிறார். ஒவ்வொரு ஆராதனைக்கு வாங்க, பிரீச்சிங் கேட்கிற உங்களுக்கு மிரக்கிள் ஹீலிங் நடக்க போகிறது. ஹீலிங் பெற்ற நீங்க பிரைஸ் பண்ண போறீங்க. பிரைஸ் மட்டும் நிறுத்திடக்கூடாது, பிரேயர் பண்ண போறீங்க. பிரேயர் பண்ற உங்களுக்கு ஆலயத்தில் ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுக்க போறார். அதோடு மாத்திரமல்ல, உங்கள் அப்பம் தண்ணீரை ப்ரொவிஷன் பரலோகத்திலிருந்து உங்க வீட்டை தேடி வரும். இந்த ஆலயத்தை கர்த்தர் இன்னும் பல மடங்கு உயர்த்தி தமது மகிமையினாலே நிறைத்து 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவன் இந்த ஆலயத்தில் இன்று முதல் உலாவி இந்த போதகரையும் போதகர் குடும்பங்களையும் இந்த சபையும் சபை விசுவாச பெருமக்களையும் அபரிவிதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 30 செகண்ட்ஸ் நான் ஸ்டாப்பா கரங்கள் தட்டி தேவனை மகிழ். பரலோக தேவனே, இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்தின் ஊழியரை, ஊழியர் குடும்பங்களை, கிளை சபைகளை
அதன் ஊழியர்களை, இந்த சபையின் விசுவாசிகள், மூப்பர்கள், இளைஞர்கள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள், சகோதரிகள், ஆண்கள் அத்தனை பேரையும், இவர்களையும், வேலையும், கல்வியையும், பிசினஸையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இங்கே உலாவி அக்கம் பக்கத்திலே கர்த்தர் இங்கே இருக்கிறீர் என்பதை காண்பித்து மோசேயை ஈர்த்த முட்செடியார் இந்த சபை இங்கே மாற இன்று முதல் உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் சபையார், உம்முடைய சுகமளிக்கும் வரம் கிரியை செய்கிற சபையார், ஜெபத்திற்கு பலன் பெறுகிற சபையார், ஆலயம் நிரம்பி வழிய ஆத்துமாக்களையும் பரலோக புரோவிஷனையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் மனநிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஊழியனாக நின்று அந்த அபிஷேகத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவ ஊழியர்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. என்னையும் அழைத்ததுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless.